ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். திஸ் மோட்டோ அண்ட் திஸ் பத்லு. ஆமாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒழுங்காக ஜிம் போயிட்டு ப்ராப்பராக இருந்தோம். இப்போ வந்து எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. சும்மா ரொட்டீன் ஒர்க்குன்றது சாப்பிட்றது, தூங்குறது, ஒர்க் பண்ணுறது. ஸோ அந்த ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து ரொம்ப பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படின்றத ஒரு ஸ்டார்ட், அது வந்து ஒரு புள்ளியார் சொல்லி போட்டு நம்ம இந்த எக்காலஜிக்கல் பார்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யப். ஆக்சுவலாக இந்த பார்க் வந்து செமையாக இருக்குது. ஆமாம், ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்குது. வாக்கிங் இந்த மாதிரி ஜாகிங்லாம் வரணும்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கே அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது அந்த மாதிரி இருக்குது. கரெக்டு. ஆனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நம்ம 10 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது ஒர்த்து தான். சொல்லப்போனால் அது மெயின்டெனன்ஸு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது எல்லாமே. இப்போ அதை சார்ஜ் பண்ணலன்னா ஆமாம், இது இதே மாதிரி இருக்காது. ஒரு 5 வருஷம் கழிச்சு இது இப்படி இருக்கணும்னா அதை 10 ரூபா சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட். ஸோ விச் இஸ் ஃபைன். இன்னும் வந்து ஒரு இந்த ஸ்பாட் வந்து இன்னும் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். இது நம்மளே வந்து பக்கத்துல தான் இருக்கும். நம்மளே வந்து விசிட் பண்ணலாம் பார்க்குறோம். ஸோ இப்போதான் வந்து நம்மளுக்கு இருக்கிறது தெரியும். பட் உள்ள வந்து நம்மளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் அது ஒரு நல்லா இருக்கு. இன்னொன்று கைஸ் சொல்ல போனால், அந்த மார்னிங் வந்து இந்த பார்க்கில் வந்து இந்த வாக்கிங் ரன்னிங் பண்ணுறவங்க தான் மேக்ஸிமம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் மோட்டிவேஷன்ன்றது பில்டப் ஆயிரும். வீடியோ வந்து 10K வச்சுன்னா இன்ஸ்டா 360 வாங்கலாம். 30,000 கொடுத்து இந்த வீடியோ 10 பேர் பார்ப்பாங்க தெரியாது. இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்க கையில தான் இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகங்களா இருக்கு. இப்படின்னு சொன்னா தானே ஏதாச்சும் வருவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஹரி வந்து இன்ஸ்டா 360 வந்து டொனேட் பண்றேன் சேனலுக்காக. டொனேட் பண்றாங்க. மொத்தமாக தாரவாத்தி எல்லாத்தையும் கொடுத்துடணும். பார்க்குள்ளே நல்ல ஒரு பிரிட்ஜெலாம் கட்டி வச்சிருக்காங்கன்னா, இந்த பிரிட்ஜ் எதை பைபாஸ் பண்ணதுன்னு பார்க். நீங்க எந்த பக்கம்? தெரியுது காவா. ஆக்சுவலாக இந்த மார்ஷ்லேண்ட்ஸோட ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு வந்து இதுதான், பொல்யூஷன். இதுக்கு பின்பக்கம் என்ன இருக்குன்னு தெரியலையே. எதுக்கு இது அந்த பின்பக்கம்லாம் போய் பார்த்துருவோம் என்னதான் இருக்குன்னு. சரி ஐயா, இங்க போடுறாங்க. ஜாகிங் எப்போ ஆரம்பிக்க போறோம்? இதோ இப்போ இது வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி. வார்ம் அப் வாக்கா? அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். பார்க்லேருந்து வந்தா அப்படியே ஒரு பிரிட்ஜ் ஆரம்பிக்குது. அந்த பிரிட்ஜ் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கேரளாவில் இருக்கிற மாதிரி இருக்கேடா இதெல்லாம். ஆனா ஃபுல்லா கீழே பாத்தியா, பேக் வாட்டர்ஸ் மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு விஷுவலா ட்ரீட்டா இருக்கும். பட் ஆனா நிற்கும் போதுதான் வாவ் செமையா. இது இங்கேருந்து வந்து ரைட்ல கேரளா மாதிரி இருந்துச்சா, லெஃப்ட்ல சென்னை தமிழ்நாடு. இந்த பார்க்கோட எல்லை எங்கதான்னு நான் ஒரு வழி பார்த்துடலான்னு வந்தேன். ஓகே, இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ் தான் சொல்லணும். பரவாயில்ல. இது இறங்குனா வெளில போயிடலாம். இது தெரிஞ்சுன்னா 10 ரூபா பே பண்ணாம இருந்துக்கலாம் மேடம். இதுல என்ன ஹைலைட் தான், இங்க வெளில வழி நம்ம தெரிஞ்சிருந்தா
பே பண்ணாமல் இது வழியாக உள்ளே வந்திருக்கலாம், ஆனால் அது தவறு. அப்புறம் இந்த இடம் கன்சர்வ் பண்ணப்படாது. அதனால் க்ளவுட்ஸை பாறேன், இன்னைக்கு சரியான மழை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பேக்ரவுண்ட் க்ளவுட் செம்மையாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு ஹைதராபாத்தில் இருக்க வேண்டியது, கட் பண்ணி பள்ளிக்கரணை பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருக்கோம். அதை வேற ஞாபகம். அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்லாம் என்னன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட கொடுத்து ட்ரெயின் டிக்கெட் போட சொன்னா இதான் நடக்கும். இல்ல ஆக்சுவலா அந்த 90 வெயிட்டிங் லிஸ்ட் 90 இருக்கு. நம்ம வந்து 50 கிட்ட இருந்தோம், அப்பயும் நம்மளுக்கு கிடைச்சிரும்னு ஒரு எண்ணம். சரி இப்ப கட் பண்ணி என்ன, இப்ப நவம்பர்ல போறோம், அக்டோபர்ல இருந்து கொஞ்சம் லைட்டா தள்ளி வச்சு போறோமா நான் பாக்குறேன். அது ஆக்சுவலா இன்னும் என்னன்னா நவம்பர்ல வந்து மழைலாம் இருக்கு. அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோமா? வார்ம் அப் நம்ம 1 கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து. ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு சின்ன கிரைட்டீரியா இருக்கு. இது போடணும், மாஸ்டர் படத்துல கபடி பீஜம் வரல, அது போடணும். இப்போ நான் வந்து ஓடுற ஷார்ட் எடுத்துக்கோ, மாஸ்டர்ல வர கபடி பீஜம் போட்டுக்கோ. ஓகே, ஸோ கைஸ் 1 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். 25% காட்டுறோம், வாட்சில் காட்டுறோம், ட்ராக் பண்ணி அதை காட்டுறோம். அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுவோமா? ஸோ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 4 கிலோமீட்டர்ஸ். லெட்ஸ் கண்டினியூ. இது மாதிரி அப் டவுன் 1 2 அப் டவுன் தான். எனக்கு தெரிஞ்சு நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன். நான் பாதியில உட்காந்துருவேன். வந்து ஒரு சமதா சாப்பிட்டா நல்லா எனர்ஜி வரும். இப்போ அடே மோட்டு பட்லன் வீடியோவில் ஸ்டார்டிங் சொன்னா என்ன, நான் நிஜமாலே கேட்குறேன். ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இன்றைக்கி நாங்கள் கவர் பண்ணது இதுதான். ஹிமாலயன் பரிதாபங்கள்னு ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஒரு காஃபி வாங்கினா நேர்களே, இன்று பள்ளிக்கரணை சதுப்பு பகுதியான இயற்கை பூங்காவை வந்து கண்டுகளித்தோம். இயற்கையை மற்றும் உடற்பயிற்சியும் செய்தோம். இதேபோல் மற்றொரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பது உங்கள் ஹரிகிருஷ்ணன், உங்கள் பிரதீப். இந்த எண்டிங் போதுமா? இந்த எண்டிங் போதும்.